வணக்கம், இது உங்கள் தினக்கதிர். ஆந்திராவில் நடைபெறவிருக்கும் ராஜ்யசபா இடைத்தேர்தலுக்கு பாரதிய ஜனதா கட்சி தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலையை நிறுத்தக்கூடும் என்ற ஊகம் அதிகரித்து வருகிறது. ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு மற்றும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா இடையே புதுதில்லியில் நடந்த சந்திப்பை தொடர்ந்து இந்த நிகழ்வு நடந்துள்ளது. அப்போது மாநிலத்தில் காலியாக உள்ள ஒரே ராஜ்யசபா இடத்தை நிரப்ப பாஜக வேட்பாளரை நியமிக்க ஷா ஆர்வம் காட்டியதாக கூறப்படுகிறது. இந்த முன்மொழிவுக்கு நாயுடு ஒப்புக்கொண்டதாகவும் வார இறுதியில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு எதிர்பார்க்கப்படுவதாகவும் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. YSR காங்கிரஸ் கட்சி உறுப்பினர் விஜயசாய் ரெட்டி ஜனவரி 25 அன்று ராஜ்யசபா மற்றும் அவரது கட்சியின் முதன்மை உறுப்பினர் பதவியில் இருந்து விலகியதைத் தொடர்ந்து இந்த காலியிடம் ஏற்பட்டது. இருப்பினும் அவரது பதவிக்காலம் ஜூன் 2028 வரை நீடிக்கும். ஏப்ரல் 29 ஆம் தேதி வேட்புமனு தாக்கல், ஏப்ரல் 30 ஆம் தேதி பரிசீலனை மற்றும் மே 2 ஆம் தேதி வேட்புமனுக்களை திரும்பப் பெறுவதற்கான கடைசி தேதியாக தேர்தல் ஆணையம் இடைத்தேர்தல் அட்டவணையை நிர்ணயித்துள்ளது. தேவைப்பட்டால் மே 9 ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறும். அதே நேரத்தில் வாக்குகள் அன்று மாலை எண்ணப்படும். இருப்பினும் தெலுங்கு தேசம் கட்சி JSP பாஜக கூட்டணியின் பெரும்பான்மையான உறுப்பினர்களான 175 MLAக்களில் 164 பேர் கொண்ட கூட்டணி ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட வாய்ப்புள்ளது. அண்ணாமலையை இந்த இடத்திற்கு தேர்ந்தெடுப்பது குறித்த பேச்சுக்கள் தமிழக அரசியல் வட்டாரங்களில் ஆர்வத்தை தூண்டியுள்ளன. குறிப்பாக அவர் சமீபத்தில் தமிழக பாஜக தலைவர் பதவியை ராஜினாமா செய்த பிறகு அவரது நியமனம் ஒரு மூலோபாய நடவடிக்கையாக பலர் கருதினாலும் கட்சி தலைமையால் எந்த முறையான முடிவும் எடுக்கப்படவில்லை என்று அண்ணாமலைக்கு நெருக்கமான வட்டாரங்கள் கூறுகின்றன. பாஜகவின் தமிழகத்திற்கான தேசிய இணை பொறுப்பாளர் பொங்குலேட்டி சுதாகர் ரெட்டி இந்த ஊகத்தை ஒப்புக்கொண்டார். ஆனால் இறுதி முடிவு கட்சி உயர்கட்டளையிடமே உள்ளது என்பதை மீண்டும் வலியுறுத்தினார். பெயர் குறிப்பிட விரும்பாத நிலையில் பேசிய பாஜக மூத்த தலைவர் ஒருவர் அண்ணாமலையின் நியமனம் குறித்து எந்த உறுதிப்படுத்தலும் செய்யப்படவில்லை என்றாலும் கட்சியிலோ அல்லது நாடாளுமன்றத்திலோ அவர் விரைவில் ஒரு குறிப்பிடத்தக்க பங்கிற்கு நியமிக்கப்படுவார் என்பது உறுதி என்று கூறினார். ஆந்திராவின் தனித்துவமான அரசியல் இயக்கவியலை கருத்தில் கொண்டு பல்வேறு பின்னணிகளைச் சேர்ந்த வேட்பாளர்கள் உட்பட பல விருப்பங்களை கட்சி பரிசீலித்து வருவதாகவும் தலைவர் குறிப்பிட்டார். தனது டெல்லி பயணத்தின் போது பல்வேறு மாநிலங்களை மையமாக கொண்ட பிரச்சினைகள் குறித்து விவாதிக்க மற்ற மத்திய அமைச்சர்களுடனும் முதல்வர் நாயுடு சந்திப்புகளை நடத்தினார். ஜல் ஜீவன் மிஷனுக்கு நிதி கோருவதற்காக அவர் ஜல்சக்தி அமைச்சர் CR பாட்டீலை சந்தித்து ஆந்திர பிரதேசத்தை வறட்சியற்றதாக மாற்றும் நோக்கில் முன்மொழியப்பட்ட போலாவரம்பனச்சரா இணைப்பு திட்டம் குறித்து விளக்கினார். அடல் பூஜல் யோஜனாவின் கீழ் நிலத்தடி நீர் மேம்பாட்டு முயற்சிகள் குறித்தும் நாயுடு விவாதித்தார். அடுத்தடுத்த கூட்டங்களில் கர்னூலில் உயர் நீதிமன்ற அமர்வு அமைக்க சட்ட அமைச்சரை வலியுறுத்தினார். மேலும் கடல் உணவு ஏற்றுமதிக்கு அமெரிக்காவின் அதிக வரிகள் காரணமாக மாநிலத்தின் நீர்வாழ் உயிரினத்துறை எதிர்கொள்ளும் சவால்களை நிவர்த்தி செய்ய வணிக அமைச்சரை கேட்டுக்கொண்டார். இந்த பகுப்பாய்வு நுண்ணறிவுள்ளதாக கண்டால் முக்கியமான அரசியல் முன்னேற்றங்கள் குறித்த கூடுதல் புதுப்பிப்புகளுக்கு லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யும். இது உங்கள் தினக்கதிர். நன்றி.